ராம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் அவருடைய இனிய காலையில் மாலை வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 16வது அத்தியாயம் 13வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும். க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம். உடல் மற்றும் உடலை அறிந்தவன் இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய யோகம். போன வாரம் நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த 8வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அதாவது ஞேயம் ஞேயம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறார். அதாவது அர்ஜுனுடைய கேள்விகள் 6 கேள்விகள். கிருஷ்ணா, க்ஷேத்ரா என்றால் என்ன, க்ஷேத்ரஜ்ஞா என்றால் என்ன, புருஷா என்றால் என்ன, பிரகிருதி என்றால் என்ன, அப்புறம் ஞானம் என்றால் என்ன, நியாயம் என்றால் என்ன அப்படின்னு. அதில் கிருஷ்ணன் ஏற்கனவே க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ ஞானம் 3 பற்றி சொல்கிறார். அது இந்த பகுதியில் ஞானத்தை பெறுவதற்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறது 3வது பகுதியில் கிருஷ்ணன் சொல்கிறார். ஞானத்தை பெறுவதற்கான செயல்முறை என்ன அப்படின்றது கிருஷ்ணன் ஞானத்தை எப்படி எப்படி பெறுவதுன்னா, அர்ஜுனா, நீ இதை ஞானம் அந்த உண்மையான அறியப்படக்கூடிய பொருள் அதை தெரிந்து கொண்டால் அது உனக்கு அமிர்தத்தை போன்றது, அமிர்தத்தை போன்றது அப்படிங்கிற கிருஷ்ணன் ஆரம்பிக்கும் போதே அமிர்தத்தை போன்றது. ஸோ அந்த அந்த ஆரம்பம் இல்லாதது, எனக்கு கீழ்ப்பட்டதும் அந்த பிரம்மன் ஆத்மா தொடக்கம் இல்லாதது அப்படிங்கிறார். தொடக்கம் இல்லாதது அனாதி அப்படிங்கிற தொடக்கம் இல்லாதது மற்றும் எனக்கு கீழ்ப்படுறது அர்ஜுனா. அதுதான் இந்த ஜட உலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றது. ஜட விளைவுகளுடைய காரணங்கள் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றது. ஏன்னா ஆத்மா மாற்றமடைவதில்லை. ஆத்மா 2வது அத்தியாயத்தில் ஆத்மாவுடைய பண்புகள் பற்றி, ஆத்மாவை எரிக்கவோ கரைக்கவோ நினைக்கவோ முடியாது, ஆத்மாவை காற்றால் உலர்த்த முடியாது அப்படின்னு சொல்லி கத்தியால் வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மாவினுடைய பண்புகளை பற்றி பார்த்துருக்கோம். அதனால் ஆத்மா இந்த ஜட உலகினுடைய காரணங்கள் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றது அர்ஜுனா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் முதல்ல க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞால ஆத்மா பரமாத்மா முதல்ல ஆத்மா பற்றி சொல்கிறார். அப்புறம் பரமாத்மா பற்றி சொல்கிறார். அந்த பரமாத்மாவினுடைய கண்கள், கால்கள், கரங்கள் மற்றும் முகங்கள் எல்லா இடத்துலையும் இருக்க அர்ஜுனா அப்படிங்கிறார். எல்லா இடத்துலையும் இருக்க அர்ஜுனாங்க. எங்கும் வீற்றிருப்பவராக பரமாத்மா இருக்கின்றார். பரமாத்மாவுக்கு தெரியாமல் எதுவும் நடப்பதில்லை. ஆத்மாக்கள் எண்ணற்றது. ஆனால் பரமாத்மா ஒன்று தான். எல்லாருடைய உடலிலும் இருக்கக்கூடியது ஒரே ஒரு பரமாத்மா தான். எப்படி அந்த நிலவினுடைய பிரதிபலிப்பு பிரதிபலிப்பு நிலவினுடைய பிரதிபலிப்பு ஒரு 10 பானை இருந்தால் 10 பானைகளும் தெரிய போகின்றது தண்ணீரில். அதே போல் பரமாத்மா ஒரே ஒரு பரமாத்மா தான். அவருடைய விரிவாக்கம் ஒவ்வொருடைய ஹிருதயத்திலும் இருக்கின்றது. ஹிருதயத்திலும் இருக்கின்றது. அந்த எல்லா புலன்களுக்கும் மூல காரணம் பரமாத்மா தான். ரிஷிகேஷன் புலன்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து பரமாத்மா தான். ஆனால் அவர்கிட்ட புலன்கள் கிடையாது. ஏன்னா அவர் தான் புலன்களுக்கு அதிபதி. அதாவது அவருக்கு பௌதிக புலன்கள் கிடையாது. நமக்கு இருக்கிறது பௌதிக புலன்கள், அவருக்கு இருக்கக்கூடியது ஆன்மீக புலன்கள். எல்லா உயிர்வாழிகளையும் பராமரிப்பவர் அவர் தான். இருந்தாலும் பற்றற்றவராக இருக்கின்றார். எப்படி அவர் தான் படைக்கிறாரு, சிருஷ்டி படைக்கிறது அவர் தான். எப்படி அழிக்கிறது, பிரளயம், பிரளயத்தின் போது அழிக்கிறது அவர் தான். அவர்னால் பற்றற்று இருக்கின்றார். அதனால தான் அவர் படைப்பதை அவரால் அழிக்க முடிகின்றது. அவர் ஜட இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஏன்னா 3 குணங்களும் அவருக்கு கீழ் தான் செயல்படுகின்ற சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3மே கிருஷ்ணர் கீழே உள்ள குணங்கள். அதனால தான் அந்த குணங்களுக்கு அவர் தான் எஜமானர் அப்படின்னு பார்த்தோம். உள்ளும் இருக்கின்றார், புறம் இருக்கின்றார். உள்ளுக்குள்ளே பரமாத்மாவாக இருக்கின்றார். வெளியே எல்லா இடங்களிலும் பரவி இருக்கின்றார். அசைவன மற்றும் அசைவ இடங்களிலும் இருக்கின்றார். ஒரு அணுவிலும் இருக்கின்றார். உயிர்வாழியினுடைய ஹிருதயத்திலும் இருக்கின்றார். அப்புறம் சூட்சுமமானவர். சூட்சுமமானவர் அதனால அவரால் கண்ணுக்கு புலப்படாதவர். நம்மளுடைய ஆன்மீக புலன்களினால் அதை பௌதிக புலன்களினால் அவரை புரிந்து கொள்ள முடியாது. எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, கிருஷ்ணரை அவரை வெளிப்படுத்தும் போது மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ள முடியும். மிக தொலைவில் இருக்கின்றார். ஆனால் மிகவும் அருகிலும் இருக்கின்றார். பரமாத்மாவாக நமக்கு அருகிலே இருக்கின்றார். அதே நேரத்தில் பகவானாக
கோலோகத்தில் மிகவும் வந்து தூரத்திலும் இருக்கின்றார். அந்த மாரி வந்து அ எப்படி வந்து ஒவ்வொரு முரண்பாடான கருத்துக்களுக்கும் எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத பார்த்தோம். எல்லா இடத்துலயும் பிரிந்தால் மாரி தெரிந்தால் கூட வந்து அவர் வந்து பிரிக்கப்பட முடியாது. பிரிக்கப்பட முடியாதவர். பரமாத்மா வந்து ஒன்றுதான். பரமாத்மா வந்து ஒருவரே அப்படிங்கிறத வந்து அதுவும் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ம். பரமாத்மா ஒருத்தர் தான் வந்து ம். காப்பவரும் அவர்தான், அழிப்பவரும் அவர்தான், விருத்தி செய்பவரும் அவர்தான். அத நம்ம தான் பார்த்தோம். படைப்பது, காப்பது மற்றும் அழிப்பது எல்லாமே வந்து அவர்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ம். அந்த பிரகாசிக்கும் பொருளுக்கு எல்லாத்துக்கும் மூலம். இப்ப வந்து சூரியன் தான் வந்து சூரியனுடைய வெளிச்சத்துல தான் வந்து எல்லா நட்சத்திரங்களும் இருக்கு அப்படின்னா கூட, அந்த அந்த அதற்கு மூலம் வந்து அவர்தான். அவர்தான். இருட்டிற்கு அப்பாற்பட்டவர். அ அறிவாகவும், அறியப்பட பொருள் மற்றும் அறிவின் இலக்கு 3மே அவர்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அறிவும் கிருஷ்ணர் தான். அறியப்படக்கூடிய பொருளும் கிருஷ்ணர் தான். இந்த அறிவினால் அடையக்கூடிய இலக்கு, அதுவும் கிருஷ்ணர் தான் அப்படின்னு பார்த்தோம். அவருடைய இருதயத்திலும் வீற்றிருக்கின்றார் பார்த்தோம். இந்த மாரி 3 இந்த மாரி அ உடலின் களம், செயல்களின் களம், க்ஷேத்திர க்ஷேத்திர மற்றும் அறிவு, ஞானம் மற்றும் ஞேயம், அறியப்படக்கூடிய பொருள். அப்புறம் அத வந்து க்ஷேத்ரஜ்ஞ அதுவும் பத்தி கிருஷ்ணர் சொன்னார். அதுவும் வந்து ஆத்மா, பரமாத்மா. அத வந்து என்னால வந்து சுருக்கமாக சொல்ல முடிஞ்சுச்சுன்னா, இதை வந்து ஆனால் பக்தர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து போன பகுதி முடிச்சாரு. இன்னைக்கு வந்து 4வது பகுதி. 4வது பகுதியில வந்து கிருஷ்ணர் வந்து பிரகிருதி மற்றும் புருஷ அதனுடைய தொடர்பு வந்து எப்படி நடக்கின்றது? பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் தொடர்பு எப்படி நடக்கின்றது? அதில நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து இந்த 4வது பகுதியில வந்து கிருஷ்ணர் வந்து இப்போ வந்து இன்னைக்கு சொல்லப் போறாரு. ம். முக்கியமா வந்து பிரகிருதி அப்படிங்கிறது வந்து நம்ம பலமுறை பார்த்தது தான். பிரகிருதிங்கிறது வந்து ஜட இயற்கையை குறிக்கக்கூடியது. புருஷ அப்படிங்கிறது வந்து என்ன? புருஷங்கிறது வந்து முக்கியமா வந்து 2 விதமான புருஷர்கள் இருக்காங்க. 2 விதமான புருஷர்கள் இருக்காங்க. ஒண்ணு வந்து நம்மளுடைய ஜீவாத்மா. இன்னொன்னு வந்து பரமாத்மா. இன்னொன்னு வந்து பரமாத்மா. ஏன் வந்து ஜீவாவையும் புருஷா அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அத வந்து பார்க்க போறோம். ஏன் ஜீவாங்கிறது புருஷங்கிறாங்க? அப்புறம் பரமாத்மாவ ஏன் புருஷங்கிறாங்க? 2 பேருமே எப்படி புருஷன்னு சொல்ல முடியும்? அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து இன்னைக்கு 2 பேருக்குள்ள என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வந்து அம் இப்போ வந்து பார்க்க போறோம். அப்புறம் அந்த பிரகிருதிக்கும் புருஷருக்கும் எப்படி தொடர்பு வருது? அந்த தொடர்புனால வந்து புருஷர் படக்கூடிய கஷ்டங்கள் என்ன? ஜீவாத்மா படக்கூடிய கஷ்டங்கள் என்ன? அப்படிங்கிறத வந்து அதுவும் வந்து இப்ப அந்த 2க்கும் உள்ள தொடர்பு. அதையும் வந்து நம்ம வந்து இந்த இந்த பகுதியில வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லப் போறாரு. இதுதான் வந்து அந்த அர்ஜுனுடைய முதல் 2 கேள்வி. முதல் 2 கேள்வி தான் பிரகிருதினா என்ன? புருஷா என்றால் அதற்கு வந்து கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய பதில். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய! ஓம் நமோ பகவதே வாசுதேவாய! ஓம் நமோ பகவதே வாசுதேவாய! பிரகிருதிம் புருஷம் சைவ வித்தயா நிதி உபாவபி விகாரம் ச குணாம் சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். ஜட இயற்கையும் உயிர்வாளிகளும் ஆரம்பமற்றவை என்பதை புரிந்து கொள். அவர்களது மாற்றங்களும் ஜடத்தின் குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்களே. ஜட இயற்கையும் உயிர்வாளிகளும் ஆரம்பமற்றவை என்று புரிந்து கொள். அவர்களது மாற்றங்களும் ஜடத்தின் குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்களே. பிரகிருதிம் புருஷம் செய்வ வித்யானதி உபாவபி. கிருஷ்ணா வந்து ஜட இயற்கை வந்து பிரகிருதி, புருஷன் வந்து உயிர்வாளிகள். உயிர்வாளிகள். 2மே வந்து அர்ஜுனா அனாதி. அனாதி அப்படிங்கிறார். அனாதிங்கிறது வந்து தொடக்கமே இல்ல அப்படிங்கிறார். தொடக்கமே இல்லைங்கிறார். நமக்கு வந்து பொதுவா வந்து ஆத்மா வந்து தொடர்பு இல்ல, தொடக்கம் இல்ல, ஆத்மா வந்து அழிவு கிடையாதுன்னு வந்து நம்மளால ஒத்துக்க முடியுது. உயிர்வாளிகள் வந்து ஆத்மா, ஆத்மா வந்து தொடக்கம் கிடையாது, அழிவும் கிடையாது. ஆத்மா வந்து எப்பயும் இருக்கக்கூடியது அப்படின்னு. ஆனா எப்படி பிரகிருதிங்கிறது வந்து ஜட இயற்கை. ஜட இயற்கையும் கிருஷ்ணன் வந்து அனாதி அப்படிங்கிறாரே, ஆரம்பமற்றவை அப்படின்னா வந்து எப்படி ஆரம்பமற்றவை? இப்ப வந்து நம்ம வந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். இப்ப நான் வந்து லேப்டாப்ல வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லேப்டாப் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இது வந்து அழியத்தான் போகின்றது. அது 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 வந்து நிரந்தரமா இருக்க போறது கிடையாது. அதே மாரி வந்து இது வந்து ஒரு காலத்தில வந்து வந்தது. அப்புறமேட்டு பின்னாடி வந்து போக தான் போகுது. அதுக்கான கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து, அந்த ஜட இயற்கை. ஜட இயற்கையும் வந்து அழியக்கூடியது. அ அழிவதில்லை அப்படிங்கிறார். ஆரம்பம் இல்லை அப்படிங்கிறார். எப்படி ஆரம்பம் இல்லை அப்படிங்கிறதுனா வந்து, நம்ம வந்து அத வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து, நம்ம வந்து படைப்பு. படைப்பின் போது வந்து என்ன ஆகுதுன்னா வந்து,
ஒவ்வொரு மாற்றங்களுக்காக உட்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு மாற்றங்களா உட்பட்டு நம்ம வந்து மகாவிஷ்ணுடையதிலிருந்து படைக்கப்படுகின்றோம். படைக்கிறதுக்கு முன்னாடி வந்து மகாவிஷ்ணுனுடைய வயிற்றில் இருக்கின்றோம். அந்த மகாவிஷ்ணுனுடைய வயிற்றிலிருந்து வரும்போது முதல்ல வந்து தோன்றுவது வந்து பிரதானம். பிரதானம்ங்கிறது தான் வந்து முதல்ல தோன்றுது. அந்த பிரதானத்தில வந்து இருக்கக்கூடியது வந்து பிரகிருதி மற்றும் உயிர்வாளிகள். 2மே வந்து சேர்ந்தா இருக்கு. அப்புறம் அது வந்து ஒவ்வொன்றாக, ஒவ்வொன்றாக அதுலருந்து மகா தத்துவம் வருது. மகா தத்துவத்திலிருந்து அகங்காரம் வருது. அகங்காரத்திலிருந்து 3 பிரிஞ்சு 3 குணங்கள் வருகின்றன. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்கு. முதல்ல வந்து வரக்கூடியதெல்லாம் வந்து ஸ்தூல பொருட்கள் வந்துட்டே இருக்கும். அப்புறம் அந்த ஸ்தூல பொருட்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்து அந்த சூக்ஷ்ம வரது வந்து சூக்ஷ்ம பொருட்கள் வரும். அதாவது இந்த புத்தி, மனம், அகங்காரம் அந்த மாரி சூக்ஷ்ம பொருள்கள் வரும். அந்த ஒவ்வொன்றிலுமிருந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சு ஸ்தூல பொருட்கள், அந்த ஐம்பூதங்கள், புலன்கள் ஒவ்வொன்றா வரும். எப்படின்னா வந்து அந்த நம்ம பார்க்கக்கூடிய அந்த பொருட்கள், பொருட்கள் அழியக்கூடியது தான். அந்த லேப்டாப் வந்து ஒரு நாள் அழியத்தான் போகுது. ஆனா வந்து அந்த அதற்கு மூலம் எல்லாத்துக்குமே மூலம் வந்து பிரதானம். அந்த பிரதானம் வந்து எப்பவுமே வந்து அழிவற்றது. அழிவற்றது. அப்புறம் புருஷா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வந்து பொதுவா வந்து புருஷா அப்படின்னா வந்து நமக்கு வந்து ம் புருஷங்கிறதுக்கு வந்து அர்த்தம் வந்து என்னன்னா வந்து அனுபவிப்பாளர், கட்டுப்பாட்டாளர், உரிமையாளர் மற்றும் தலைவன். அதாவது அந்த மாஸ்டர். மாஸ்டர்ம்போம் இல்லையா? மாஸ்டர். ஸோ அதுதான் வந்து ஒரு அர்த்தம் இருக்கு புருஷன்ங்கிறது. ம். அதுதான் அர்த்தம் புருஷன்ங்கிறது. அந்த புருஷங்கிறது வந்து சில சமயம் வந்து அந்த ஆண்கள் வந்து புருஷன் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ஆண்கள்ங்கிறதுக்கு வந்து குறிப்பிடுறாங்க. அந்த புருஷங்கிறவங்க வார்த்தை வந்து அதே நேரத்தில வந்து பகவானையும் குறிப்பிடுறதுக்கு வந்து குறிப்பிடப்படுது. சில நேரங்கள்ல வந்து ஜீவா, அதாவது இந்த அத்தியாயத்தில வந்து உயிர்வாளிகள். உயிர்வாளிகள் தான் வந்து கிருஷ்ணன் இங்க வந்து புருஷன் அப்படிங்கிறாரு. புருஷா அப்படிங்கிறாரு. அதுல வந்து ஆண் மட்டும் கிடையாது, பெண்கள் எல்லாமே எல்லாமே அந்த உயிர்வாளிகள் அனைவருமே புருஷன். ஆனா புருஷாங்கிறது வந்து முக்கியமா வந்து அதனுடைய புருஷாங்கிறதுனா என்னதுன்னா வந்து அனுபவிப்பாளர், கட்டுப்பாட்டாளர் மற்றும் உரிமையாளர். அதுதான் வந்து ம் இந்த புருஷனுடைய அ ஒரு டெஃபினிஷன். அதுதான் வந்து புருஷனுடைய டெஃபினிஷன். ஆனா வந்து உயிர்வாளிகள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். உண்மையான போக்தானாம் ஐக்கிய தவசம் சர்வலோக மகேஸ்வரம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த எல்லா விதமான அனுபவிப்பாளர் வந்து கிருஷ்ணர் தான். எல்லாத்துக்கும் உரிமையாளர் வந்து கிருஷ்ணர் தான். அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் நண்பரும் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இங்க வந்து புருஷன் வந்து ஏன் இந்த மாரி அ சாதாரண உயிர்வாளிகள் ஏன் வந்து கிருஷ்ணன் இங்க வந்து புருஷா அப்படிங்கிறாருன்னா வந்து, அந்த உயிர்வாளிகளுக்கு வந்து அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கின்றது. அனுபவிக்க வேண்டும்ங்கிற வந்து ஒரு விருப்பம். அந்த ஒரு விருப்பம் இருக்கின்றது. நான் தான் அனுபவிப்பாளன், நான் தான் கட்டுப்பாட்டாளன், நான் தான் உரிமையாளன் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு மென்டாலிட்டி. அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து உயிர்வாளிகளுக்கு இருப்பதனால், உயிர்வாளிகளும் வந்து இங்கே வந்து புருஷா என்று அழைக்கப்படுகின்றது. புருஷா என்று அழைக்கப்படுகின்றது. எப்படின்னா வந்து ம் ஒரு ம் ஒரு 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 பையனோட அப்பா வந்து டாக்டரா இருக்கலாம். திடீர்னு ஒண்ணு அந்த பையன் என்ன பண்ணுவான் வந்து அந்த அந்த அப்பாவோட கோட்டு, ஸ்டெதஸ்கோப்லாம் வச்சுட்டு, நானும் டாக்டர்" அப்படின்ட்டு இருப்பான். அதே மாரி ஒரு சின்ன பிள்ளை வந்து அவங்க அம்மா வந்து சமைக்கிறத பார்த்துட்டு வந்து, அதுவும் வந்து அந்த செப்பு சாமான்ல வச்சு நானும் சமைக்கிறேன். நீயும் சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடு அப்படின்னு. லைக் இந்த வந்து அந்த மாரி தான். நம்ம வந்து பார்த்தா வந்து நம்மளுடைய வந்து அந்த ஒரு இமிடேஷன் சொல்லுவோம் இல்லையா? அந்த தங்கத்தில வந்து ஒரிஜினல்ன்னு சொல்லுவோம். இமிடேஷன் சொல்லுவோம். அந்த மாரி நம்ம வந்து ஒரு இந்த உயிர்வாளிகள் வந்து இமிடேஷன் பண்ற புருஷா. இமிடேஷன் உண்மையான ஒரு புருஷா கிடையாது. அம் வந்து நமக்கு வந்து அ இந்த நம்ம ஒரு டார்ச் லைட் வச்சிருக்கோம். அந்த டார்ச் லைட்டுக்கும் வந்து சூரியனுக்கு இருக்கும்போது வந்து என்ன வித்தியாசம்? சூரியன் இருக்கும்போது அந்த டார்ச் லைட் வந்து யாருக்குமே தெரிய போறது கிடையாது. அந்த மாரி தான் நம்ம வந்து அந்த உயிர்வாளிகள் புருஷா அப்படிங்கிறது வந்து அந்த டார்ச் லைட் மாரி. ஆனா உண்மையான புருஷர் அப்படிங்கிறது வந்து அந்த பகவான் பரமாத்மா. அது வந்து ம். சூரியன் போன்றது. சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம். ஸோ அதுதான் வந்து நம்ம புருஷாங்கிறது வந்து முக்கியமா வந்து உயிர்வாழிகள் ஏன் புருஷா அப்படிங்கிறதுனா வந்து அந்த அனுபவிக்கக்கூடிய மனோநிலை. அதுதான் வந்து புருஷாங்கிறது. கிருஷ்ணன் வந்து 7வது அத்தியாயத்திலேருந்து சொல்றாரு. 2 விதமான அ எனக்கு வந்து பிரகிருதி இருக்கு அர்ஜுனா. பிரகிருதிங்கிறது வந்து ஜட இயற்கைன்னு சொல்லலாம். பிரகிருதிய வந்து கிருஷ்ணனுடைய சக்தி அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து கிருஷ்ணன் வந்து முதல்ல என்ன சொன்னார்னா, "பூமிர் அப்போ நலோ வாயு கம் மனோ புத்திர் ஏவச்ச அகங்கார இத்யமே பின்ன பிரகிருதிர் அஸ்ததா." அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம். இந்த 8ம் சேர்ந்தது என்னுடைய பிரிந்த ஜடசக்தி அப்படிங்கிறார். என்னிலிருந்து பிரிந்த ஜடசக்தி. என்னுடைய சேர்ந்த ஜடசக்தி இல்ல அர்ஜுனா. என்னோட பிரிந்த ஜடசக்தி அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு? அபரேயம் இதஸ்த அந்நியம். இதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு அர்ஜுனா. இந்த 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 அபராங்கிறது வந்து அந்த ஜடசக்தி. அது வந்து தாழ்ந்த சக்தி.
அதோட இன்னொரு சக்தி இருக்கு அப்படிங்கிறார். அந்த சக்தி வந்து என்னது அப்படின்னா வந்து பிரகிருத்தின் விதின் மே பரம் அப்படிங்கிறது. அது வந்து உயர்ந்த சக்தி, உயர்ந்த சக்தி அப்படிங்கிறார். அது வந்து அந்த அந்த பிரகிருதிங்கிறது வந்து பொதுவா சக்தி. அந்த அபரேயம் அபரேயம்ங்கிறது வந்து அந்த தாழ்ந்த சக்தி. தாழ்ந்த சக்தியோட இருந்துச்சுன்னா உயர்ந்த சக்தி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறார். அது என்ன சக்தி என்ன பண்ணுது அந்த உயர்ந்த சக்தி? ஜீவபூதா மகாபாகு. அது வந்து ஜீவர்கள் உயிர்வாழிகள் அனைவருமே என்னுடைய அந்த உயர்ந்த சக்தி அப்படிங்கிறார். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏயத்தம் த தாரியத்தை செக அப்படிங்கிறது. அதாவது வந்து அந்த உயர்ந்த சக்தி உயர்ந்த சக்தி வந்து இந்த சார்ந்த சக்தியை தன்னுடைய சுயநலனுக்காண்டி உபயோகிக்கக்கூடியது. தன்னுடைய சுயநலனுக்காண்டி வந்து உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் தான் என்னுடைய உயர்ந்த சக்தி. அதாவது கிருஷ்ணர் வந்து 3 சக்திகள் இருக்கு. கிருஷ்ணனுடைய அம் பகிரங்க சக்தி, தடஸ்த சக்தி மற்றும் அந்தரங்க சக்தி. அந்தரங்க சக்திங்கிறது வந்து கிருஷ்ணனுடன் உடைய விரிவாக்கம். கிருஷ்ணரை சார்ந்தவை. கிருஷ்ணருடைய நேரடி விரிவாக்கங்கள். அப்புறம் வந்து நம்ம வந்து தாழ்ந்த சக்திங்கிறது வந்து கிருஷ்ணனுடைய பிரிந்த சக்தி. அதுதான் வந்து ஜட இயற்கை. பட் ஆத்மா வந்து என்னது? ஆத்மா வந்து கிருஷ்ணனுடைய அம்சம். அம்சத்துக்கும் விரிவாக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. விரிவாக்கம்லாம் கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி. தடஸ்த சக்திங்கிறது வந்து ஆத்மா. ஆத்மா வந்து இங்கேயும் போலாம், அங்கேயும் போலாம். ஆத்மா வந்து நான் தான் வந்து எப்போ வந்து அந்த சுயநலனுக்காண்டி தன்னுடைய ஜட இயற்கையை உபயோகிக்கின்றதோ, அப்போ வந்து ஆத்மா வந்து என்ன நினைக்குது? கட்டுண்ட ஆத்மா. கட்டுண்ட ஆத்மா அப்படிங்கிறோம். அ கட்டுண்ட ஆத்மாங்கிறது நான் தான் வந்து உடல் தான் வந்து ஆத்மா. உடல் தான் நான் தான் உடல் நினச்சிட்டு இருக்கும்போது, கட்டுண்ட ஆத்மா. எப்பொழுது வந்து அதை புரிந்து, நான் இல்ல வந்து நான் வந்து ம் த ப ப பர கிடையாது, தாழ்ந்த சக்தி கிடையாது. நான் வந்து உயர்ந்த சக்தி அப்படிங்கிறது வந்து, நான் வந்து பரமாத்மாவுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கும்போது வந்து, அது வந்து அந்த ம் பரா பராசக்தி ஆயிடுது. பராசக்தி ஆயிடுது. ஸோ அதான் 2மே வந்து கிருஷ்ணனுடைய சக்தி தான். வந்து ஆத்மா மற்றும் அதாவது அந்த உயிர்வாளிகள் மற்றும் ஜட இயற்கை. 2மே வந்து கிருஷ்ணனுடைய சக்தி. கிருஷ்ணனுடைய சக்தி. சக்திமான் வந்து யார் வந்து? கிருஷ்ணர். அதுதான் வந்து புருஷங்கிறது வந்து சக்திமான். சக்திமான். ஏன் ஆனா உயிர்வாளிகளும் வந்து சக்திமான் அப்படின்னு புருஷன் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து அந்த மனோநிலை. அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு மனோநிலை. மனோநிலையினால தான் வந்து அது வந்து அந்த ஜீவாவை வந்து புருஷ அப்படிங்கிறாங்க. புருஷன் சொல்றாங்க. ம். ஓ! அதனால தான் வந்து கிருஷ்ணர் வந்து 2க்குமே வந்து ஆரம்பம் இல்ல அர்ஜுனா. ஆரம்பம் இல்ல. ஏன்னா சம்சயம் வந்து சில சமயம் வந்து அந்த பிரகிருதிய வந்து மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. மாயைன்னு சொல்லுவாங்க. அந்த மாயையில் வந்து வந்து உயிர்வாழி இருக்கும்போது வந்து, அது நான் தான் உடல். அப்போ வந்து அது வந்து பிரகிருதி மாரி இருக்கு. ஏன்னா வந்து ஜட இயற்கை மாரி தான். நம்ம வந்து எப்போ வந்து நம்ம உடலோட ஒப்பிட்டு பார்க்கின்றோமோ, அப்போ வந்து நம்ம வந்து ஜட இயற்கை மாரி தான் அப்படிங்கிறது. அப்புறம் அடுத்து என்ன சொல்றாருன்னா வந்து கிருஷ்ணர் வந்து 2வது பகுதியில வந்து விகாராம்ஷ குணாம்ஷ சைவ வித்தி பிரகிருதி சம்பவான் அப்படிங்கிறார். வித்தி பிரகிருதி சக்கரதான விகாரங்கிறது வந்து மாற்றங்கள். மாற்றங்கள். மாற்றங்கள் வந்து எதனால் நடக்கின்றது அப்படின்னா வந்து அர்ஜுனா, 2மே வந்து ஆரம்பம் இல்லாதவர்கள் தான். அ ஆனா வந்து மாற்றங்கள் வந்து என்ன நடக்கின்றதுனா வந்து முக்குணங்கள். முக்குணங்கள். முக்குணங்களினுடைய முக்குணங்கள் மற்றும் மாற்றங்கள் 2மே வந்து ஜட இயற்கையினுடைய உற்பத்தி பொருட்கள் அப்படிங்கிறார். மாற்றங்கள் மற்றும் முற்குணங்கள் வந்து ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்கள். ஜட இயற்கையினுடைய பொருட்கள். ச த் த த கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து, அ இந்த இந்த நம்ம வந்து இந்த உடலை வந்து 2 ஆத்மா வந்து 2மே தெரிஞ்சுக்கிறது தான் வந்து த் 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 அந்த 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 ஜடத்தோற்றம் வந்து பகவானுடைய சக்தியிலிருந்து உண்டானது. உயிர்வாளியும் அப்படிப்பட்டவன் தான். ஆனா உயிர்வாளிகள் வந்து உயர்ந்த சக்தியை சேர்ந்தவர்கள். உயர்ந்த சக்தியை சேர்ந்தவர்கள். அந்த மாரி வந்தவங்க வந்து ஏன்னா வந்து அந்த அந்த இந்த ஜட இயற்கை எதற்காண்டி படைக்கப்பட்டது அப்படின்னா வந்து, இந்த கட்டுண்ட ஆத்மாவுக்கு வந்து அந்த தன்னுடைய அந்த மனோநிலையை திருத்திக் கொண்டு, நான் தான் அனுபவிப்பாளன், நான் தான் ம் ஆம் கட்டுப்பாட்டாளன், நான் தான் உரிமையாளன்ங்கிற அந்த மனோநிலையை திருத்திக் கொண்டு, பரமாத்மாவுக்கு சேவை செய்து மறுபடியும் வந்து திரும்ப வந்து ஆன்மீக நிலையத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. வாய்ப்பு. அதுதான் வந்து இந்த ஜட இயற்கை. ஜட இயற்கை. இந்த ஜட உலகில வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது. அதுதான் வந்து இந்த ஜட உலகு படைக்கப்பட்ட நோக்கம் அதுதான். நோக்கம் அதுதான். இன்னும் வந்து உயிர்வாளி வந்து புருஷரினுடைய ஆன்மீக அம்சம். ஆன்மீக அம்சம். ஆனா வந்து என்ன ஆயிடுதுன்னா வந்து அவருக்கு ஒரு எதிரான தன்மை. நான் வந்து அவர் மட்டும் ஏன் அனுபவிக்கணும்?
அவர் மட்டும் நான் ஏன் வந்து கட்டுப்பாட்டில இருக்கணும்? அவர் மட்டும் ஏன் உரிமையாளர் இருக்கணும்? நானும் அனுபவிக்கணும். நானும் உரிமையாளர் இருக்கணும். நானும் கட்டுப்பாட்டில இருக்கணும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகின்றது உயிர்வாளிக்கு. ஏன்னா உயிர்வாளிக்கு வந்து அந்த ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய சக்தி ஒரு சிறிதளவு இருக்கின்றது. சிறிதளவு இருக்கின்றது. அதை வந்து அது வந்து எப்பொழுது வந்து தவறாக உபயோகிக்கத் தொடங்குகின்றதோ, அந்த 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 தன்னிச்சையான அந்த சக்தியை வந்து அந்த விடுதலை, அந்த அந்த இதை வந்து ஃப்ரீ வில் அப்படிம்பாங்க. ஃப்ரீ வில். அத வந்து நம்ம எதற்காண்டி இருக்குன்னா, சேவைக்காண்டி உபயோகிக்கணும். அதுக்காண்டி இல்லாம வந்து நான் தான் வந்து அ அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது வந்து, நம்ம வந்து மறுபடியும் வந்து இந்த ஜட இயற்கைக்கு வந்து வர சொல்கின்றோம். வர 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 செய்கின்றோம். ஆனா எப்ப வந்தோம்? அப்படி ஒரு நமக்கு ஒரு நெறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். நான் எப்ப ஜட இயற்கைக்குள்ள வந்தேன்? அப்படிங்கிற ஒரு நான் இது எப்ப அப்ப நான் வந்து அங்கேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா வந்து இதனுடைய ஆரம்பம் முக்கியமான என்னன்னா வந்து, இப்ப வந்து கிருஷ்ணன் வந்து சொன்னது வந்து, "அர்ஜுனா 2 பேர் வந்து சேத்திரஜ்ஞா இருக்காங்க" அப்படிங்கிறார். 2 பேர் சேத்திரஜ்ஞா அப்படிங்கிறாங்க. ஒண்ணு வந்து ஆத்மா, இன்னொன்னு வந்து பரமாத்மா அப்படிங்கிறாரு. ஸோ ஆத்மாவ வந்து இந்த சேத்திரத்தை பற்றி தெரிந்தது தான். அப்படிங்கும்போது வந்து ஏன் பரமாத்மா மட்டும் இந்த மாரி வந்து வர்றதில்ல? ஆத்மா மட்டும் ஏன் வந்து இந்த மாரி மாயைக்கு உட்படுகின்றது? அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த பரமாத்மாவை விட்டு விலகிச் செல்லக்கூடிய அந்த நோக்கம். அந்த நோக்கம். அதன் மூலமா தான் வருது. சரி ஆனா எப்ப வந்தது அப்படின்னா வந்து, அ அது வந்து எவ்வளோ வந்து முக்கியம் இல்ல. ஏன் வந்து பார்த்தா வந்து இப்ப வந்து நம்ம வந்து பொதுவா வந்து இப்ப வந்து நான் ஒரு கிணத்துல விழுந்துட்டேன். கிணத்துல விழுந்துட்டேன் வந்து நான் எப்ப விழுந்தேன்? நான் எப்ப விழுந்தேன்? எப்ப விழுந்தேன்? அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். எப்படி இத விட்டு வெளிய வர்றது? அப்படின்னு தான் யோசிப்பேன். நான் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து இந்த மாரி வந்து நான் வந்து தெரியாம வந்து கிணறு வந்து மூடிக்கிருந்துச்சு. அது தெரியாம வந்து நான் உள்ள விழுந்துட்டேன். நான் ஏதோ ஒரு காரணத்தினால் பிரகிருத்தியினுடைய தொடர்பில் வந்து விட்டேன். ஏதோ ஒரு காரணத்தினால் ஜட இயற்கையினுடைய தொடர்பில் வந்து விட்டேன். நான் வந்து இந்த அனுபவிக்க வேண்டும். ஜட இயற்கை எனக்கு அனுபவிக்க வேண்டும்ங்கிற உணர்ச்சி வந்துருச்சு. உடனே வந்து கிருஷ்ணன் வந்து, "நீ இந்த ஆன்மீக உலகத்துல நீ அனுபவிக்க முடியாதுப்பா. நீ வந்து ஜட இயற்கை ஜட உலகத்துக்கு போ. நீ அனுபவி" அப்படின்னு சொல்லி வந்து அவர் அங்க அனுப்பிச்சுட்டாரு. ஏன் வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் வந்தேன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது வந்து நான் வந்து கிணத்துல எப்போ விழுந்தேங்கிறது வந்து எனக்கு முக்கியம் இல்ல. இத விட்டு எப்படி வெளிய வர்றது? எப்படி வெளிய வர்றது? அதுதான் வந்து நமக்கு வந்து முக்கியம். எனக்கு ஏன் அந்த ஒரு உணர்வு வந்தது? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த இந்த அனுபவிக்க வேண்டுங்கிற உணர்வு எப்படி வந்தது? இப்போ வந்து நம்ம வந்து பொதுவா இங்க வந்து பார்த்தாலே, எவ்வளவோ ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஜெகநாதருடைய க அ லீலைகள் பார்த்தப்போ வந்து ஒரு கதை பார்த்தோம். எப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து அ ஜெகநாதர வந்து பார்த்தா வந்து ஒரு முறை பார்த்துட்டா வந்து முக்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாரும் சொல்றாங்க. அதனால வந்து நான் ஜெகநாதர பார்க்க போறேன், ஜெகநாதர பார்க்க போறேன்னு சொல்லி எல்லாம் வருவாங்க. உடனே அவர் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா வந்து நெறைய பேர் திரும்பி வருவாங்க. திரும்பி வந்தோனே கேட்பாரு வந்து, "நீங்க ஜெகநாதர பார்த்தீங்களா?" அப்படின்னா, பார்த்தேன்" அப்படின்னோனே, "நல்லா தரிசனம் கிடைச்சது. அப்புறம் ஏன் நீங்க திரும்பி வர்றீங்க? அ உங்களுக்கு ஏன் முக்தி கிடைக்கல?" அப்படிம்பாரு. அப்படின்னு கேட்பாரு அவரு. அவருக்கு உடனே குழப்பமாயிடும். என்னது இது ஜெகநாதர பார்க்க தான் எல்லாம் முக்தி கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்களே! ஆனா இவங்கலாம் பார்த்தா திரும்ப வந்துட்டு இருக்காங்களே! ஏன் வந்து உங்களுக்கு வந்து முக்தி கிடைக்கல? அப்படின்னு சொல்லி. உடனே வந்து அவருக்கு எதிர்த்து வந்து ஜெகநாதரே வந்து ஒரு ஒரு வயதானவர் இதுல வந்து வருவாரு. உடனே நான் திரும்ப போறேன்பாரு அவரு. இது வந்து பொய் போல அப்படின்ட்டு. உடனே வந்து அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா வந்து, அவங்கவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ, அதற்கு தக்க நான் வந்து ஜெகநாதர் வந்து வழங்குகின்றார். வழங்குகின்றார் அப்படின்னு. இப்போ நம்மளே ஒரு நாள் வந்து ஒரு புண்ணிய யாத்திரை போறோம். ஒரு திருப்பதியோ, எங்கேயோ போறோம். போகும்போதே என்ன பண்றோம்? நான் வந்து இன்னைக்கு போப்போறேன். இன்னைக்கு தங்க போறேன். திரும்ப வர்றதுக்கு வந்து டிக்கெட் போட்டு தான் வரோம். டிக்கெட் போட்டு தான் போறோம். நம்ம போம்போதே வந்து நம்ம வந்து இல்ல, இல்ல நான் வந்து கு கு இந்த ஜெகநாதர் பாலாஜி வந்து எனக்கு வந்து முக்தி கொடுக்க போறாரு. அதனால வந்து நான் திரும்ப இந்த டிக்கெட் போட போறதில்ல அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எனக்கு எண்றதே இல்ல. உடனே வரும்போது யோசிக்கிறோம். திரும்பி வரும்போது வந்து வீட்ல வந்து சாப்பிடறதுக்கு என்ன ரெடி பண்ணணும்? அடுத்து வந்து நான் வேலைக்கு போறது அடுத்த நாள் வந்து என்ன ரெடி பண்ணணும்? பையங்களுக்கு என்ன ரெடி பண்ணணும்? அ மறுபடியும் நமக்கு என்ன இருக்குன்னா வந்து, நான் தான் உரிமையாளன், நான் தான் கட்டுப்பாட்டாளன், நான் தான் வந்து அனுபவிப்பாளன். அந்த எண்ணம் இருக்க தான் செய்யுது. அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் வந்து நமக்கு வந்து முக்தி கிடைக்க போறதில்ல. முக்தி கிடைக்க போறதில்ல. அதுதான் வந்து அந்த புருஷாங்கிற வந்து அந்த மென்டாலிட்டி. மென்டாலிட்டி. ஆம். அதனால வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்து இந்த ஜட இயற்கையினால் வந்து கவரப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். கவரப்பட்டுட்டு இருக்கும்போது வந்து அந்த வாழ்க்கையினுடைய போராட்டத்தில வந்து துன்பப்படத்தான் போகின்றோம். படத்தான் போகின்றோம். அப்படிங்கிறது அதனால வந்து இது என்ன பண்றேன்னா, வந்து கிருஷ்ணன் வந்து இந்த மாற்றங்களும் வந்து எதனால நடக்கின்றது அப்படின்னா வந்து, ஜட இயற்கையினுடைய உற்பத்தி பொருட்கள் அப்படிங்கிறார். ஜட இயற்கையினுடைய உற்பத்தி பொருட்கள். அ இப்போ வந்து நமக்கு வந்து பொதுவா வந்து எப்படி ஜட இயற்கையினுடைய உற்பத்தி பொருட்கள்? அ என்னுடைய மாற்றங்கள் வந்து ஜட இயற்கையினுடைய உற்பத்தி பொருட்கள்ங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? ம் இப்ப நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம பார்க்குறேன். ஐஸ்கிரீம பார்த்தோனே எனக்கு என்ன தோணுது? ஆ இத சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வருகின்றது. என்னுடைய மாற்றங்கள் என்னுடைய மாற்றங்கள் வந்து அ ஜட இயற்கையினால் தூண்டப்படுகின்றது தூண்டப்படுகின்றது. அது மாரி நான் ஒரு பாவக்காய பார்க்குறேன். பாவக்காய பார்த்தோனே,
ஓ! இத நான் சாப்பிடல. அப்படின்னு சொல்லி வந்து விலக்கி போறோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுடைய அந்த மாற்றங்கள். என்னுடைய மாற்றங்கள் வந்து ஜட இயற்கையினுடைய நாள் வந்து உற்பத்தி பொருட்கள் தான் சொல்றார் கிருஷ்ணர். நான் வந்து இப்ப அதுவா வந்து பொதுவா வந்து நம்முடைய பார்த்தாலே நம்முடைய உடல வச்சே புரிஞ்சுக்கலாம். என்னுடைய உடல் வந்து முதல்ல வந்து பிறக்கும்போது வந்து நான் வந்து குழந்தையா இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து வளருகின்றேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து இளைஞனாக இருக்கின்றேன். அதற்கப்புறம் வந்து நான் வந்து அம் தி தி திருமணமாகி எனக்கு குழந்தைகள் பிறக்கின்றன. அதுக்கப்புறம் வந்து முதுமையாகின்றது, நோய்வாய்ப்படுகின்றது. அப்புறம் கடைசி வந்து எனக்கு வந்து இறப்பு நிரப்பு ஏறுகின்றது. அது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஜட இயற்கையினுடைய மாற்றங்கள். ஜட இயற்கையினுடைய மாற்றங்கள். என்னுடைய என்னுடைய ஆத்மா வந்து ஒருபொழுதும் மாறுவதில்லை. ஜட இயற்கையினுடைய உற்பத்தி பொருட்களினால் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதனால் வந்து என்னுடைய அதனால தான் வந்து அந்த 3 குணங்களும் வந்து படைக்கப்படுகின்றன. சத்துவகுணம், ரஜோகுணம் மற்றும் தமோகுணம். அந்த 3 குணங்களையும் பார்த்தா அந்த ஜட இயற்கையினுடைய மாற்றங்களினால் வருகின்றது. நான் ஜட இயற்கையினுடைய எப்படி தொடர்பு கொள்கின்றனோ, அதேபோல் வந்து எனக்கு வந்து அந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 குணங்களும் மாறிக்கிட்டே இருக்கு. எல்லாமே வந்து இந்த 3 இந்த இந்த ஜட இயற்கையினுடைய எல்லாமே பார்த்தா இந்த 3 குணங்களினுடைய அ காம்பினேஷன் தான். 3 குணங்களுடைய கலவை. 3 குணங்களுடைய கலவை தான். ஸோ நமக்கு 3 குணங்கள் மூலமா இவ்வளவு கலவைகள் இருக்குமா? அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். நமக்கு வந்து எல்லாமே வந்து நான் சத்துவகுணத்தில இருக்கேனா, ரஜோகுணத்தில இருக்கேனா, தமோகுணத்தில இருக்கேனா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தோணும். ஆனா வந்து 3 குணங்களினுடைய கலவைகள் வந்து எல்லாத்துலயுமே வந்து கலந்து தான் இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து இப்போ வந்து நமக்கு வந்து இந்த பிரைமரி கலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரைமரி கலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அ ஆர்ஜிபி வந்து ஆர்ஒய்பின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஆர்ஜிபி சொல்லுவாங்க. அந்த ரெட், எல்லோ, ப்ளூ அதுதான் 3 தான் வந்து அந்த பிரைமரி கலர்ம்பாங்க. அந்த 3னுடைய கலவையினால தான் வந்து எண்ணற்ற கலர்கள் இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, வந்து ஒரு ஷீட் கொடுத்தா வந்து என்ன கலர் அடிக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பச்சை கலர் அடிக்கணும்னா வந்து அந்த பச்சை கலர்லேயே வந்து ஒரு நூத்துக்கணக்கான பச்சை கலர் காமிக்கிறாங்க. அது மாரி தான் அந்த குணங்கள் வந்து எப்பயுமே வந்து தெளிவுபடுத்தி 3 குணங்கள் காமிங்கன்னா வந்து அந்த மாரி காமிக்க முடியாது. ஒன்றன் விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து என்ன குணங்கள் இருக்குங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஆனா எல்லா விஷயங்களுமே வந்து அந்த 3 குணங்களுடைய கலப்பு இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப மாறிக்கிட்டே இருக்கும். டக்கு 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 டக்குன்னு நம்மளுடைய குணங்கள் வந்து மாறி ஒரு செயல பண்ணும்போதே வந்து நம்மளுடைய குணங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்படி வந்து பலவிதமான வண்ணங்கள் இருக்கின்றதோ, அதுபோல வந்து இந்த 3 விதமான கணங்கள் கலவை தான் வந்து எல்லாமே. ஆனா வந்து அது கலவைகள் வந்து எதனால நடக்கின்றதுன்னா வந்து ஜட இயற்கையினுடைய உற்பத்தி பொருட்கள். ஜட இயற்கையினுடைய உற்பத்தி பொருட்கள். இன்னொரு உதாரணம் இப்படி புரிஞ்சுக்கலாம்னா வந்து நமக்கு வந்து களிமண் இருக்கு. களிமண்ல வந்து அந்த பலவிதமான உருவங்கள் இருக்கு. பலவிதமான உருவங்கள் வரும். அதில வந்து நான் மண்பானை செய்யலாம், அதில வந்து பொம்மை செய்யலாம், அதில வந்து நான் வந்து வேற ஏதாவது அழகு சாதன பொருட்கள் ஏதாவது பண்ணலாம். அந்த மாரி நெறையா பண்ணலாம். ஆனா அது எல்லாத்துக்குமே வந்து மூலம் வந்து எது? பிரகிருதி. மண். மண் தான் வரும். அது மாரி வந்து இந்த நடக்கக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே வந்து எதனால் நடக்கின்றது? விகாரம். விகாரம்ங்கிறது வந்து அந்த மாற்றங்கள் மற்றும் அந்த முக்குணங்கள் வந்து பிரகிருதியினால் நடக்கின்றது அர்ஜுனா. பிரகிருதியினுடைய உற்பத்தி பொருட்கள் அர்ஜுனா. அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து இதில சொல்றாரு. அடுத்து வந்து 21வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில வந்து எப்படி வந்து ஆத்மா வந்து பிரகிருதியினுடைய தொடர்புக்கு வருகின்றது வருகின்றது அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் சொல்றார். காரிய கிருத்வத்வே ஹேது பிரகிருதிர்வுச்யதே புருஷ சுக துக்கானாம் போக்திருத்வே ஹேதுர்வுச்யதே. எல்லா காரணங்களுக்கும் விளைவுகளுக்கும் இயற்கையே காரணமாக கூறப்படுகின்றது. இருப்பினும் இவ்வுலகின் பல்வேறு பல்வேறு இன்ப துன்பங்களுக்கு உயிர்வாழியே காரணமாக கூறப்படுகின்றது. எல்லா காரணங்களுக்கும் விளைவுகளுக்கும் இயற்கையே காரணமாக கூறப்படுகின்றது. இருப்பினும் இவ்வுலகின் பல்வேறு இன்ப துன்பங்களுக்கு உயிர்வாழியே காரணமாக கூறப்படுகின்றது. காரிய காரணம். காரியங்கிறது வந்து செயல், காரணம் அங்க வந்து அந்த செயலுக்குடைய காரணம். அந்த அந்த செயல் பண்றதுனால வந்து விளைவுகளும் வருகின்றது. விளைவுகளும் வருகின்றது. பிரகிருதி பிரகிருதி தான் வந்து இதற்கு வந்து காரணமாக வருகின்றது அர்ஜுனா அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்குமே வந்து பிரகிருதி தான் காரணம் சொல்லப்படுகின்றது அப்படிங்கிறார். ஆம். தி தி எப்படின்னா வந்து நம்ம வந்து அதுதான் வந்து நம்ம போன அத்தியாயத்திலே வந்து பார்த்தோம். எல்லா விதமான மாற்றங்களுக்கும் வந்து பிரகிருதி தான் காரணம் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து ஒரு 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 இளைஞன் வந்து அ ஒரு ரோட்ல நடந்து போயிட்டுருக்கும்போது வந்து அங்க பக்கம் வந்து ஒரு ஒரு இளம் பெண் வந்து வருகின்றார். உடனே வந்து அந்த இளம் பெண் வந்தோனே வந்து அந்த இளம் பெண்ணுடைய அம் அந்த அட்டென்ஷன பார்க்குறக்காண்டி அந்த பையன் என்னமோ பண்ணிட்டு இருப்பான்.
என்னமோ பண்ணிட்டுருப்பான். இப்ப ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம். அதே நேரத்தில வந்து அந்த பெண் வந்து அவன பார்த்து சிரிச்சுட்டா வந்து, அவன் வந்து மகிழ்ச்சியில இருக்கான். அதே நேரத்தில வந்து அந்த திரும்பி வந்து முறைச்சிட்டு போனா வந்து, அவன் வந்து சோகத்தில இருக்கான். சோகத்தில இருக்கான். எல்லாமே பார்த்தா வந்து எதனால் நடக்கின்றது? நம்மளுடைய புலன்கள். புலன்கள். நம்முடைய புலன்கள் மற்றும் அதுக்கப்புறம் வந்து அந்த மனது. மனது. அந்த மனதில் வந்து மனதுடைய வேலை என்ன? மனதனுடைய வேலை வந்து சிந்திப்பது, விரும்புவது, அனுபவிப்பது. சிந்திப்பது, விரும்புவது, அனுபவிப்பது. உடனே நம்ம புலன்கள் வந்து இத வந்து பார்த்து கண்களால் பார்த்து வந்து மனதுக்கு வந்து அந்த செய்தி போது. உடனே வந்து மனம் வந்து அதைப் பத்தி சிந்திக்கத் தொடங்குகின்றது. ஆஹா! அப்படின்னு சொல்லி சிந்திக்கத் தொடங்குகின்றது. இந்த ஒரு உறவு இருந்தா எவ்வளவு இன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதைப் பத்தி வந்து விரும்பத் தொடங்குகின்றது. விரும்பத் தொடங்குகின்றதுன்னா, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அனுபவிக்க வந்து ஆசைப்படுகின்றது. ஆசைப்படுகின்றது. ஸோ நம்மளுடைய நம்மளுடைய உடல் நம்மளுடைய உடலும் சரி, அந்த உடலினுடைய அந்த புலன்களும் சரி, நம்முடைய மனம் மற்றும் புத்தி எல்லாமே வந்து பிரகிருதியானது. அதான் கிருஷ்ணர் வந்து சொல்லிட்டாரு முதல்ல. நம்ம வந்து அந்த 8 விதமானவும் என்னுடைய பிறந்த சக்திகள் அர்ஜுனா. அந்த ஐம்பூதங்கள் மற்றும் மனம், புத்தி மற்றும் அகங்காரம். எல்லாமே வந்து என்னுடைய பின்ன சக்தி. என்னிலிருந்து பிறந்த சக்தி அப்படிங்கிறார். ஜட இயற்கை அப்படிங்கிறார். அதுதான் வந்து ஜட இயற்கை. ஸோ நம்மளுடைய எல்லா காரணங்களுக்கும், விளைவுகளுக்கும் இயற்கையே காரணமாக கூறப்படுகின்றது. அப்ப நான் வந்து நம்மளுடைய புலன்கள், மனம், புத்தி மற்றும் அகங்காரம். அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். அது மாரி வந்து இந்த இயற்கையும் பார்த்தா வந்து ஒண்ணுலேருந்து ஒண்ணு வந்துட்டே இருக்கு. ஒண்ணுலேருந்து ஒண்ணு வந்துட்டே இருக்கு. இப்போ வந்து நான் வந்து ஒரு பில்டிங் வரணும்னா வந்து, அது வந்து எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து அதுக்கு காரணம் என்ன? அந்த பில்டிங் வந்து விளைவு. விளைவு. அதற்கான மூலப்பொருள் என்ன? இந்த ஐம்பூதங்கள். ஐம்பூதங்கள். அதை சேர்க்கும்போது தான் வந்து அந்த ஒரு பில்டிங் வருது. எல்லா காரணங்களுக்கும், விளைவுகளுக்கும் இயற்கை தான் காரணமாக கூறப்படுகின்றது அப்படிங்கிறார். அடுத்து வந்து என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் வந்து இந்த புருஷ சுகதுக்கானாம் அப்படின்னு துக்கானாம் அப்படிங்கிறார். அப்புறம் போக்திருத்வே ஹேத்துர் உச்சத்தைங்க. உயிர்வாளிகள். உயிர்வாளிகள். புருஷரை பத்தி சொல்றாரு அடுத்து. புருஷங்கிறது வந்து இங்க உயிர்வாளிகள். உயிர்வாளிகள் தான் வந்து சுகதுக்கம். ம் சுகதுக்கம். இன்பத்துக்கும், துன்பத்திற்குமே வந்து அவங்க தான் காரணப்படுகின்றது. ஏன் அப்டின்னா வந்து போக்திருத்வே அப்படிங்கிறது அனுபவிப்பதனால். அனுபவிப்பதினால். ஸோ ஆத்மா தான் வந்து அதனுடைய இன்பத்துக்கும், துன்பத்திற்கும் காரணம். எதனால? அந்த அனுபவிக்குங்கிற ஒரு அந்த ஒரு அந்த மென்டாலிட்டி, மனோநிலை. அனுபவிக்குங்கிறது மனோநிலை. அதனால தான் வந்து தன்னுடைய இன்ப, துன்பம் எல்லாத்துக்குமே வந்து காரணம் என்ன? ஆத்மா. ஆத்மா அப்படிங்கிறார். ஆத்மா அப்படிங்கிறார். ஆ தி ஏன்னா வந்து ஆத்மா வந்து என்ன பண்ணுது? அந்த மயக்க நிலையில வந்து நான் தான் இந்த உடல் அப்படிங்கிறத வந்து நெனச்சிட்டு இருக்கு. நெனச்சிட்டு இருக்கு. அதனால வந்து ஆத்மா வந்து என்னுடைய இன்பத்துக்கும், துன்பத்திற்குமே வந்து அ ஆத்மா தான் வந்து காரணமாக இருக்கின்றது. காரணமாக தான் இருக்கின்றது. ஏன்னா வந்து இந்த பிரகிருதிய வந்து தன்னுடைய சுயநலனுக்காண்டி உபயோகிக்கின்றான் அப்படிங்கிறது கிருஷ்ணர் 7வது அத்தியாயத்துல சொன்னார். எப்போ வந்து அந்த சுயநலனுக்காண்டி வந்து ஆத்மா வந்து உபயோகிக்கின்றது உபயோகிக்கின்றது. அந்த மாரி ஒத்தும்போது வந்து அதனால தான் வந்து துன்பத்திற்கும், இன்பத்திற்குமே வந்து காரணம் வந்து ஆத்மாதான். முக்கியமா வந்து நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து அ முதல்ல வந்து பிரகிருதி தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இங்க வந்து வந்து ஆத்மா தான் வந்து காரணம்னாரு. அப்புறமாட்டி வந்து பரமாத்மா தான் காரணம். ஏன்னா 3 விதமான ஒரு செயல்கள் நடக்கணும்னா வந்து 3 பேருமே வேண்டியிருக்கு. செயல் நடக்கணும்னா 3 பேருமே வேண்டியிருக்கு. ஒண்ணு வந்து பிரகிருதி தான் வந்து நமக்கு வந்து அந்த ஜட இயற்கை தான் அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. எனக்கு வந்து ஒரு ஆசை வந்துருச்சு. எனக்கு வந்து ஆசை வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணுங்கிற ஆசை. அந்த ஐஸ்கிரீம சாப்பிடுறதுக்கு வந்து அந்த மூலப்பொருட்கள் வந்து எங்கேருந்து வருதுன்னா வந்து பிரகிருதி. அந்த பாலு, அதுக்கு தகுந்த உணவு அதுக்கு சூடு பண்ற அடுப்பு, இல்லாட்டி வந்து அத வந்து குளிர்விக்கிற அந்த அந்த ஃப்ரிட்ஜு எல்லாமே வரக்கூடிய பொருட்கள் வந்து எங்கேருந்து வருது? பிரகிருதியிலிருந்து வருகின்றது. அதனால வந்து பிரகிருதி தான் வந்து என்னுடைய இன்ப துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். இன்னொரு விஷயத்தில பார்த்தா வந்து அத விரும்புவது என்ன? விரும்புவது வந்து ஆத்மா. ஆத்மா தான் விரும்புகின்றது. அதான் வந்து மூல காரணம் வந்து ஆத்மா. இன்னொரு விதமான இது சொல்லணும்னா வந்து பரமாத்மா தான் காரணம் அப்படிம்பாங்க. ஏன்னா பரமாத்மா தான் வந்து அனுமதி கொடுக்கின்றார். அடுத்த ஸ்லோகத்தில வரும். பரமாத்மா வந்து அனுமதி கொடுக்கின்றார். அதனால தான் வந்து அவர் தான் வந்து நம்மளுடைய இதுக்கு வந்து அனுமதிக்கிறனால வந்து அவர் தான் வந்து காரணம் அப்படிம்பாங்க. 3 பேருமே வந்து காரணங்கள் தான். ஒரு ஒரு விஷயங்கள் நடக்குன்னா வந்து 3மே காரணங்கள் தான். ஆனா முக்கியமா வந்து அதை வந்து அதனுடைய தொடக்கம் தொடக்கம் எங்கிருந்து தொடங்குகின்றதுன்னா வந்து ஆத்மா வந்து தன்னிச்சையாக சிந்திக்கக்கூடிய சக்தி ஒன்றது. அதன் மூலமாக வந்து ஆத்மா வந்து நான் அனுபவிக்க வேண்டும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து ஆத்மாவில் வந்து ஒரு ஒரு எண்ணம் வந்து விதைக்கப்படுகின்றது. விதைக்கப்படுகின்றது. அதன் மூலமா வந்து அதை வந்து பரமாத்மா வந்து சரி நீ இது ஆசைப்படுற, இது உனக்கு நல்லதில்லப்பா அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து சொல்லி பார்க்குறாரு.
வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து கடைக்கு போய் வந்து எனக்கு வந்து ஆப்பிள் பலூன் தான் வேணும், ஆப்பிள் பலூன் தான் வேணும் சொல்லும். உடனே வந்து எங்க அப்பா வந்து, "ஆப்பிள் பலூன் எதுக்குப்பா? நீ வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிடு. அது உனக்கு நல்லது" அப்படின்னு. "இல்ல, இல்ல எனக்கு ஆப்பிள் பலூன் தான் வேணும், ஆப்பிள் பலூன் தான் வேணும்" அப்படின்னு. "சரி இந்தா வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பலூன் உடைச்சோனே அது அழுக போகுது. ஆனா வந்து அது வந்து ஆனா அந்த பலூன் எங்கேருந்து வருதுன்னா வந்து பிரகிருதி, ஜட இயற்கை. ஜட இயற்கை. எல்லாத்துலயுமே வந்து 3 விதமான பொருட்கள் இருக்கு. ஆனா வந்து தொடக்கம் எங்கிருந்து வருகின்றது? ஆத்மா, ஆத்மா. அதனால தான் வந்து பல்வேறு இன்ப துன்பங்களுக்கு உயிர்வாழியே காரணமாக கூறப்படுகின்றது. அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து யுகத்துல ஏன்னா நம்ம தான் வந்து இந்த செயல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ம், விரும்புகின்றோம் விரும்புகின்றோம். ஸோ அந்த ஜட இயற்கையினுடைய படைப்புகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறுதல் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த எப்படி வந்து நான் வந்து அந்த ஜட இயற்கையினுடைய தொடர்பு வந்ததுனால வந்து எனக்கு வந்து உடல் வந்து கொடுக்கப்படுகின்றது. உடல் கொடுக்கப்படுகின்றது. வந்து உண்மையில பார்த்தா வந்து நம்ம வந்து ஒரு நல்ல மனிதர் வந்து ஒரு ஜெயிலுக்கு போகவே கூடாது. ஜெயிலுக்கே போகவே கூடாது. ஆனா வந்து எப்போ ஒரு தப்பு செய்கின்றாரோ, அப்போ வந்து அவர் வந்து ஜெயிலுக்கு போகின்றார். அதே மாரி வந்து நம்ம வந்து ஒரு ஜீவா வந்து பரமா பிரகிருத்தியினுடைய தொடர்பில் வந்து வரவே கூடாது. வரவே கூடாது. ஆனா வந்து எப்போ வந்து நம்ம வந்து இந்த வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகின்றதோ, அப்போ வந்து நமக்கு வந்து வருகின்றது. இப்போ வந்து நமக்கு வந்து படைப்புல வந்து பார்த்தா வந்து எப்படின்னா வந்து எல்லாருக்குமே அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு. எல்லாருக்குமே அனுபவிக்கணும்னு ஆசை. ஆனா எல்லாருக்குமே அந்த இது கிடைக்குதா? அப்ப வந்து நம்ம வந்து பார்த்தா வந்து ஒருத்தங்க ஏழையா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏழையா இருக்கணுங்கிறது அந்த மாரி அவங்க இருக்கணும்னு ஆசைப்படல. ஆசைப்படல. அவங்களும் வந்து நல்ல நோய் நொடி இல்லாமல் அழகாக அழகா இருக்கணும். நானும் செல்வந்தனா இருக்கணும்னு தான் எல்லாருடைய ஆசை. ஆனா எல்லாருக்கும் அது வந்து கிடைக்குதா? எல்லாருக்கும் வந்து அது வந்து கிடைக்குதா? அப்ப நான் வந்து 2 விஷயங்கள். 2 விஷயங்கள் நம்ம வந்து நமக்கு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து 2 விஷயங்களால கிடைக்குது. நம்மளுடைய விருப்பம் மற்றும் நம்மளுடைய கர்மம். நம்முடைய விருப்பம் மற்றும் நம்முடைய கர்மம். வந்து நம்ம வந்து ஒரே குடும்பத்திலே பார்க்குறோம். ஒரே குடும்பத்தில வந்து ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, இன்னொருத்தங்க நல்லா இருக்காங்க. ஏன் அப்பன்னா வந்து அவங்களுடைய கர்ம வினைகளின் தகுந்தபடி நமக்கு வந்து கிடைக்கின்றது. எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா வந்து, நான் வந்து ஒரு ஜவுளி கடைக்கு போறேன். ஜவுளி கடைக்கு போய் எனக்கு வந்து ஒரு ஒரு சேலை வாங்கணும்னு, ஒரு சாரி வாங்கணும்னு ஆசை இருக்கு. நான் போனோனே வந்து உடனே வந்து கடைக்காரர் என்ன கேட்குறாரு, நான் வந்து முதல்ல வந்து எனக்கு வந்து விருப்பம் இருக்கின்றது சேலை வாங்கணும்னு சொல்லி. உடனே கடைக்காரர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து, "நீங்க என்ன விலையில எதிர்பார்க்குறீங்க?" அப்படின்னு கேட்பாரு. "என்ன விலையில எதிர்பார்க்குறீங்க?" அப்படின்னு கேட்பாரு. உடனே வந்து நான் வந்து என்ட்ட ரூ. 1000 இருக்குங்க. நான் ரூ. 1000க்கு உள்ள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்ட்டு வந்து அவர் வந்து காமிச்சிட்டே இருப்பாரு. காமிச்சிட்டே வந்து, "என்னது இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கே! இதெல்லாம் நல்லாவே இல்லையே! எனக்கு வந்து நல்ல ஜருக வச்சு பட்டுல வந்து எனக்கு சேலை கொடுக்கணும்" அப்படிம்பாரு. உடனே வந்து அவர் வந்து அதுக்கு வந்து 10,000, 20,000, 30,000, 50,000, 1,00,000 வரைக்கும் ஆகுங்க. பட் உங்களுக்கு வந்து அந்த இது இல்லையே அப்படிம்பாரு. அந்த அந்த வாங்கக்கூடிய தகுதி இல்லையே அப்படிம்பாரு. அதுதான் வந்து நமக்கு வந்து கிடைக்கப்பட்டக்கூடிய பொருள். எனக்கு வந்து எவ்வளோ அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா என்னுடைய கர்ம வினைகள், என்னுடைய புண்ணிய செயல்களால வந்து எனக்கு வந்து ஒரு சாதா சேலை தான் வாங்க முடியும். பட்டு சேலை வாங்க முடியாது. பட்டு சேலை வாங்க முடியாது. அதுதான் வந்து நமக்கு வந்து இது இப்ப வந்து அந்த மாரி நமக்கு வந்து ஆசை வந்தோனே என்ன பண்றது? அந்த பிரம்மா வந்து உனக்கு இந்த மாரி உடல் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்றாரு. அது முடிவு பண்ணோனே வந்து துர்கா தேவி தான் அந்த பிரகிருதியினுடைய காவலர். அவங்க வந்து அதற்கு தேவையான மூலப்பொருட்களை கொடுக்கின்றார்கள். உனக்கு தேவையான மூலப்பொருட்கள் இது. உனக்கு நீ வந்து நாயா பிறக்க போறியா? நாய்க்கு பிறக்க போறதுனா வந்து இதுதான் உனக்கு இது. ஸோ அந்த மாரி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு உடல்லயும் வைக்கப்படும்போது வந்து, அந்த உடலுக்கு தகுந்த மாரி இன்ப துன்பங்களை அனுபவிக்கத் தொடங்குகின்றோம். இன்ப துன்பங்களை அனுபவிக்கத் தொடங்குகின்றோம். ஸோ ஏன்னா அந்த அந்த ஜட இன்பத்துக்கும் வந்து, துன்பத்துக்கும் வந்து ஒரு உடல் தேவை. உடல் தேவை. ஆனா அந்த சொரூப நிலையில வந்து அந்த உண்மை நிலையில வந்து அந்த மாரி நமக்கு தேவையில்ல. ஆனா வந்து நமக்கு வந்து இந்த ஜட உலகின் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும்போது, அதற்கு உடல் தேவைப்படுகின்றது. உடல் தேவைப்படுகின்றது. அந்த புலன்களின் அந்த உடல்னால புலன்கள் நமக்கு அதுக்கு தகுந்த புலன்கள் தருகின்றது. அந்த புலன்கள்னால வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை, இல்ல சபிக்கப்பட்ட நிலையில இருக்கின்றோம். நம்முடைய புண்ணிய மற்றும் பாவங்கள் ஏற்படுனால, அதுக்கு தக்க வந்து உடல் கிடைக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு தக்க வந்து இயங்க ஆரம்பிக்கின்றோம். இயங்க ஆரம்பிக்கின்றோம். வந்து அதுக்கு ஒரு விதிகள் இருக்கு. விதிகள் இருக்கு. நம்ம வந்து நான் ஒரு நாயா இருந்தேன் நான் வந்து குலைக்கத்தான் ஆகணும். குலைச்சு தான் ஆகணும். எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நான் குலைக்கத்தான் ஆக வேண்டும். அதுதான் வந்து காரணங்களுக்கும், விளைவுகளுக்கும் இயற்கையே காரணமாக கூறப்படுகின்றது. நான் வந்து அம் ஒரு பன்றியா பிறந்துட்டேன்னா வந்து எனக்கு ம் மலத்த சாப்பிட்னா வந்து பிடிக்காது தான். ஆனா வந்து நான் வந்து உட்படுத்தப்படுகின்றேன். உட்படுத்தப்படுகின்றேன். அதுதான் வந்து இயற்கையினுடைய சட்டம். ஒரு தேவராக பிறந்தால் வந்து நன்றாக வந்து ஒரு சுகபோக வாழ்க்கையில் அனுபவிக்கின்றேன். செல்வந்தராக பிறந்தால் அனுபவிக்கின்றேன். வந்து என்னுடைய காரணங்களுக்கும், விளைவுகளுக்கும்
இயற்கை தான் காரணம். இயற்கை தான் காரணம். எனக்கு கிடைக்கக்கூடிய உடல் வந்து இயற்கையினால் வழங்கப்படுகின்றது. ஆனா இன்ப துன்பங்களுக்கு காரணம் வந்து ஆத்மா. ஆத்மா. ஆத்மாவுடைய விருப்பம் மற்றும் கர்மத்திற்கு அடிப்படையாக உடல் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அதனால் இருக்கக்கூடிய காரணங்களும் விளைவுகளுக்கும் ஜட இயற்கை தான் காரணம். காரணம். ம். ஆனா என்ன ஒரு உடல் எடுத்தாலும் சரி, நான் வந்து பன்றியாக பிறந்தாலும் சரி, நாயாக பிறந்தாலும் சரி, தேவராக பிறந்தாலும் சரி, ம் பரமாத்மா வந்து மிகவும் வந்து கருணை வாய்ந்தவர். கருணை வாய்ந்தவர். அவர் நம்ம கூடயே வந்துட்டே இருக்கார். "என்ன நீ இப்ப வந்து புழுவா இருக்க, நான் உன் கூட இருக்க மாட்டேன். நீ மலத்த சாப்பிடுற ஒரு பூச்சியா இருக்க, நான் உன் கூட இருக்க மாட்டேன்." அப்பல்லாம் வந்து அவர் வந்து எந்த மாரி எதுவுமே கிடையாது. வேறுபடுத்தி பார்ப்பதே கிடையாது. அவருடைய கருணை. கருணை வந்து பரமாத்மா வந்து எப்பொழுதுமே வந்து எல்லா சூழ்நிலையிலுமே வந்து ஜீவாத்மாவுடன் இருக்கின்றார். ஸ்லோகம் पुरुष प्रकृतिस्थो हि पुङ्क्ते प्रकृतिजान् गुणान् कारणं गुणसङ्गस्य सत् असत् योनिजन्मषु. இவ்வாறாக ஜட இயற்கையில் உள்ள உயிர்வாழி இயற்கையின் முக்குணங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்வின் வழிகளை பின்பற்றுகின்றான். இவை ஜட இயற்கையின் தொடர்பினால் ஏற்படுபவை. இவ்வாறு பல்வேறு இனங்களில் அவன் நன்மை தீமைகளை சந்திக்கின்றான். ஸோ கிருஷ்ணன் வந்து நம்ம பார்த்து அதை அழகா சொல்றார் கிருஷ்ணன். இவ்வாறு ஜட இயற்கையில் உள்ள உயிர்வாழி, அதாவது இந்த உடல் உடல் வந்து ஜட இயற்கை. நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய அப் அந்த விஷயங்களும் வந்து ஜட இயற்கை. உள்ள உயிர்வாழி இயற்கையின் முக்குணங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனா அது வந்து நம்ம வந்து 3 குணங்கள் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் மற்றும் அவர்களின் கலவை அனுபவித்துக் கொண்டு வாழ்வின் வழிகளை பின்பற்றுகின்றான். வாழ்வின் வழிகளை பின்பற்றுகின்றன வந்து நான் வந்து நாயா பிறந்தேன்னா நாய் மாரி தான் இருக்க வேண்டியிருக்கு. நான் நாயா பிறந்துட்டு நான் வந்து பறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா வந்து முடியாது. இயற்கையினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்படத்தான் விடுகின்றது. இப்போ வந்து ஒருத்தன் வந்து பைக்ல போய்க்கிட்டே இருக்கான். பைக்ல போய்க்கிட்டே இருக்கும்போது வந்து அ போலீஸ்காரர் வந்து நிறுத்துறாரு. "என்ன நீ பாட்டுக்கு சிக்னல் இருக்கு. நீ பாட்டுக்கு தாண்டிட்டு போறியா?" அப்படின்னோனே வந்து அவன் வந்து "நீ வந்து பாரு மேல ஒரு ஃப்ளைட்டு போகுது. அது சிக்னலுக்கு நின்னுச்சா? நிக்கலைல்ல. அது மட்டும் நீ அத நீ பிடிக்கல. என்னைய மட்டும் ஏன் பிடிக்கிற?" அப்படின்னா வந்து அதற்குரிய சட்ட திட்டங்கள் வேறு. எனக்குரிய சட்ட திட்டங்கள் வேறு. சட்டதிட்டங்கள் வேறு. ஸோ அது என்னுடைய சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப வந்து என்னுடைய வாழ்வின் வழிகளை பின்பற்றுகின்றான் பின்பற்றுகின்றான். இவை ஜட இயற்கையின் தொடர்பினால் ஏற்படுபவை அர்ஜுனா. அர்ஜுனா, இந்த மாரி வந்து பல்வேறு இனங்களில் அவன் வந்து நன்மை, தீமைகளை சந்திக்கிறான். மாறிக்கிட்டே இருக்கான். பல்வேறு இடங்களில் மாறிக்கொண்டே இருக்கின்றான் உயிர்வாழி. முக்குணங்களுக்கு கற்கண்டு மாறிக்கொண்டே இருக்கும்போது வந்து அவன் வந்து அந்த இதை வந்து சொல்கின்றான் அர்ஜுனன். அ புருஷ பிரகிருதி புருஷ பிரகிருதி சிதோகி அப்படின்னு லிவிங் என்டிட்டி வந்து அந்த உயிர்வாழிகள் வந்து பிரகிருதியில் இருக்கின்றது. பிரகிருதி இந்த இதில வந்து நம்மளுடைய உடலும் வந்து புலன்கள் மற்றும் எல்லாமே வந்து தாழ்ந்த ஜட ஜட இயற்கை அப்படின்னு தான் பார்த்தோம் 7வது அத்தியாயத்தில. புங்க்தே அனுபவிக்கின்றான் அனுபவிக்கின்றான். ம், 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 ம். பிரகிருதி அந்த ஜட இயற்கையினால் உருவாக்கப்பட்ட அந்த குணங்களை வந்து 3 குணங்கள் வந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றான். ம். அதனுடைய காரணம் என்ன? குணசங்கர்ஷ அந்த குணத்தினுடைய சங்கம். குணத்தினுடைய சங்கத்தினால் காரணம் அர்ஜுனா அப்படிங்கிறார். காரணம் அப்படிங்கிறார். அதனால வந்து சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இப்ப வந்து நான் சத்துவகுணத்தில வந்து பண்ணும்போது வந்து நான் வந்து என்ன நான் வந்து ஏதாவது ஒரு அம் ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு வரேன். ஒரு ஒரு கோயிலுக்கோ, இல்லாட்டி ஒரு இயற்கையை சார்ந்ததோ ஏதோ பண்ணிட்டு வரேன். நான் வந்து எனக்கு வந்து இருக்க போறது வந்து சந்தோஷம். சந்தோஷமா இருக்கும். எனக்கு அதன் மூலமாக வந்து ஞானமும் வந்து வளரப் போகின்றது. ரஜோகுணத்தினர் தொடர்பு இருக்கும்போது வந்து பார்த்தா வந்து எனக்கு வந்து ஆசை. எனக்கு வேண்டும், வேண்டும், வேண்டும். பேராசை மற்றும் பற்றுதல் அதெல்லாம் வரப்போகுது. அ தமோ குணத்தில வந்து இருக்கும்போது வந்து நான் எனக்கு என்ன ஆகும்னா வந்து சோர்வு, மயக்கம், எனக்கு வந்து அப்புறம் வந்து கவனக்குறைவு, அந்த ஒரு இருட்டில் இருக்கக்கூடிய விருப்பம், அந்த மாரிலாம் வந்து அந்த அ ம் த தமோ குணத்தில வரக்கூடிய தொடர்பு. அதெல்லாம் வந்து வரப்போகின்றது. கிருஷ்ணர் வந்து அடுத்த அத்தியாயத்தில வந்து அந்த 3 குணங்களை பத்தி இன்னும் விரிவா சொல்லுவாரு. ஸோ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா வந்து, அதன் மூலமாக சத், அசத் நல்ல அல்லது தீய யோனினா வாழ்வினங்களில் ஜென்மஷு பிறக்கின்றான். அந்த 3 குணங்களினுடைய தொடர்பினால் ஒரு புண்ணிய காரியங்களிலோ, பாவ காரியங்களிலோ ஆம் ஈடுபட்டு தன்னுடைய விருப்பத்தின் காரணமாக வந்து உயிர்வாழிகள் வந்து ஒரு இதிலிருந்து இன்னொருக்கு மாறி, 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 மாறி வந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது. மாறிக்கொண்டு நன்மை, தீமைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றன. இவ்வாறு பல்வேறு இனங்களில் வந்து மாறிக்கொண்டிருக்கின்றன. ஏன்னா வந்து மொத்தம் வந்து அ ம் ம் இது இது வந்து நமக்கு வந்து ரொம்ப இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி அழகா சொல்லுது. எப்படி வந்து நம்ம வந்து வேறு வேறு இனங்கள்ல வந்து மாறிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத வந்து இந்த 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 ஸ்லோகத்தில வந்து கிருஷ்ணர் வந்து அழகா சொல்றாரு. ஏன்னா வந்து ஜட இயற்கையினுடைய தொடர்பு மற்றும் முக்குணங்களுடைய காரணங்கள்.
ஸோ அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து 2வது அத்தியாயத்துல சொல்லியிருக்காரு. அது வந்து எது மாரி அப்டின்னா வந்து, ஒரு ஆடையை மாற்றிக்கொள்வது போன்று அப்படின்னா. மாம்சாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிரகணாதி நரோபராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணானி அந்யானி சம்யதி நவானி தேகி அப்படிங்கிறது. எப்படி வந்து நம்ம வந்து அந்த கிழிஞ்ச போன பழைய பழைய உடல் பழைய பழைய ஆடைகள் பழைய ஆடைகள் அதை வந்து அந்த வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கொடுத்துறோம். கொடுத்துட்டு வந்து என்ன பண்ணுறோம் புது ஆடைகளை எடுத்துக்கொள்கின்றோம். அது மாதிரி வந்து ஆத்மா வந்து ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு வந்து மாற்றம் பெறுகின்றது. மாற்றம் பெறுகின்றது. இது நம்ம ஜட இயற்கையிலிருந்து கவரப்பட்டு இருக்கும்போது வந்து அதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். தொடர்ந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அந்த நம்ம ஜட இயற்கையினுடைய ஆதிக்கத்தை செலுத்த நினைக்கின்றோம். அதனால வந்து நமக்கு வந்து இந்த விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நமக்கு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஏழையா இருக்கணுங்கிற ஒரு ஆசை கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஆசையும் கிடையாது. ஆனா நமக்கு வந்து அந்த ஒரு அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால் வந்து நம்ம வந்து அதற்கு வந்து முற்படுத்தப் போகின்றோம். அதுக்கப்புறம் வந்து அந்த வழிகளை பின்பற்றத்தான் ஆக வேண்டும். அப்போ வந்து எனக்கு வந்து நான் இல்ல மாத்தணும் அப்படின்னா வந்து கடைசி வந்து மாத்த முடியாது. இந்த உடல்ல இருக்க வரைக்கும் வந்து நான் அதை வந்து அனுபவித்துக் கொண்டு தான் இருக்க வேண்டும். ம். அ ஏன்னா வந்து நம்ம என்ன பண்றோம்னா, வந்து எல்லா நிலையிலும் வந்து என்ன பண்றோம்னா வந்து, நான் தான் தலைவன், நான் தான் தலைவன் நடிச்சுட்டே இருக்கோம். நடிச்சுட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம்னா கூட, திடீர்னு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அப்ப நான் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து பார்க்குறோம். எவ்வளவோ ஒரு நெறைய இடங்கள்ல வந்து நிலநடுக்கம் வருது. எவ்வளவோ பேர்கள் வந்து இறந்துட்டாங்க. அந்த வீடுகள்லாம் சேதமடைஞ்சிருச்சு. நம்ம வந்து ஆனா நெனச்சுட்டு இருக்கோம், நான் தான் கட்டுப்பாட்டாளன்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஓ ம். அந்த காலங்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. நமக்கு நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய கட்டுப்பாட்டுல வந்து இருப்பதில்லை. நம்ம இந்த உதாரணம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்திரன் வந்து ஒரு முறை வந்து ஒரு சாபத்தினால் வந்து பன்றியாக அ பிறக்க நேரிடுகின்றது. இந்திரன் வந்து சொர்க்கத்தினுடைய அரசன். சொர்க்கத்தினுடைய அரசன் வந்து பன்றியாக பிறக்க நேரிடுகின்றது. அப்போ வந்து முதல்ல வந்து கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து பன்றியாக பிறந்து சிறந்த நாள்ல வந்து அதுக்கு அவருக்கு மனைவி இருக்கார்கள், குழந்தைகள் இருக்கார்கள். அந்த சாப்பாடெல்லாம் வந்து பன்றி என்ன சாப்பிடுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை வந்து சாப்பிட்டு வந்து அனுபவித்துக் கொண்டு இருக்குது. ஆஹா! இதுதான் என்ன ஒரு அ அ புங்க்தே புங்க்தே வந்து அனுபவிக்கிறது. நல்லா நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ ஒரு இன்பமான வாழ்க்கை! எவ்வளோ ஒரு இன்பமான வாழ்க்கை! எனக்கு வந்து மனைவிகள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. உடனே வந்து அந்த காலகட்டம் முடிஞ்ச உடனே வந்து பிரம்மதேவர் வந்து கூப்பிடுறார். அ "நீ வந்து இந்த மாரி பண்ணியில்ல. நீ வந்து இந்திரா, நீ வந்து இது இது தெரியாம வந்து நீ வந்து இங்க வந்து இப்படி மாட்டிட்டு இருக்க. நீ திரும்ப வா! உனக்கு வந்து அங்க வந்து சொர்க்கலோகம் காத்துட்டு இருக்கு" அப்படின்னோனே, "என்ன நீ? யார் நீ? சொர்க்கங்கிற, அதுங்கிற" நான் இங்கேயே இப்பயே சொர்க்கத்துல தான் இருக்கேன். இங்க பாரு வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு சுவையான சாப்பாடு இருக்கு. எனக்கு வந்து இங்க வந்து மனைவிகள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து பாரு என்னுடைய குழந்தைகள்லாம் எவ்வளோ அழகா இருக்காங்க. இத விட்டுட்டு நான் வந்து எதுக்கு நான் அங்க வரணும்? இங்கே நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல, இல்ல நீ ஏதோ தப்பா வந்துட்ட. நீ வேற யாரையோ தேடி வந்திருக்க. நீ திரும்ப போ அப்படின்றார். உடனே வந்து உடனே வந்து இந்திரன் வந்து என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த முதல்ல வந்து அந்த குழந்தைகளை கொல்வார். அந்த அவருடைய மனைவியை அழிப்பார். அப்பதான் வந்து இந்திரனுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஐய்யயோ! என்னது நம்ம வந்து இத வந்து சொர்க்கம் அனுபவிக்க நினைச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி வந்து அவனுடைய உண்மை நிலை புரிய வரும். உண்மை நிலை புரிய வரும். அதாவது நமக்கு வந்து 2மே வந்து நமக்கு வந்து 2 விதமான ஆசைகள் இருக்கின்றன. 2 விதமான ஆசைகள் இருக்கு. ஒண்ணு வந்து போக விருத்தி, இன்னொன்னு வந்து சேவ விருத்தி. போக விருத்திங்கிறது வந்து என்ன அப்டின்னா வந்து, நான் வந்து அனுபவிக்க வேண்டும். இந்த ஜட இயற்கைய வந்து ஆள வேண்டும். ஆள வேண்டும். அப்படிங்கும்போது வந்து அந்த அனுபவிக்கிறது எண்ணம் வரும்போது வந்து நம்ம வந்து கட்டுண்ட ஆத்மாவாக ஆகின்றோம். அதில வந்து மேலும், மேலும், மேலும் பிணைக்கப்பட்டு கட்டுண்ட ஆத்மாவா இருக்கின்றோம். அதே நேரத்தில வந்து நம்ம வந்து எப்போ வந்து பரமாத்மாவை நோக்கி நம்ம வந்து நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றதோ, சேவை விருத்தி. பரமாத்மாவுக்கு வந்து நான் சேவை செய்ய வேண்டும். இந்த பிரகிருதி, இந்த ஜட இயற்கை எனக்கு கொடுக்கப்பட்ட காரணம் வந்து பரமாத்மாவுடைய சேவைக்கு ஈடுபடுத்துவதற்காண்டி. இந்த லேப்டாப்ப வந்து நான் வந்து இந்த மாரி ஒரு விஷயத்துக்கு ஈடுபடுத்தும்போது வந்து, அது வந்து சரியான விதத்தில உபயோகப்படுத்துது. அதே வந்து நான் வந்து என்னுடைய சுய இன்பத்துக்காண்டி யூஸ் பண்ணா வந்து தவறான விதத்தில உபயோகப்படுது. நான் எப்போ வந்து சரியான விதத்திற்காண்டி சேவா விருத்தி, அந்த நிலையில இருந்து வந்து நான் வந்து ஈடுபடுத்துகின்றேனோ, அப்போ வந்து எனக்கு வந்து முக்தி கிடைக்கப் போகின்றது. தவறான காரியத்தில் கிடைக்கும்போது வந்து, நான் மீண்டும், மீண்டும், மீண்டும் அதிலிருந்து பிணைந்து, 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 பிணைந்து வந்து புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம்ங்கிறது வந்து பிறந்து, பிறந்து, இறந்து, இறந்து வந்து சுற்றிக்கொண்டே தான் வந்துட்டு இருக்க போறேன். அந்த மாரி இயற்கையின் தொடர்பினால தான் வந்து நம்ம வந்து இந்த உலகில் இருக்கின்றோம். இந்த உலகில் இருக்கின்றோம். இயற்கை மீது ஏன் தொடர்பு வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஆதிக்கத்தினுடைய சக்தி. இந்த 3 குணங்களிலிருந்து எப்போது வந்து உயர்வு பெற்று கிருஷ்ண உணர்வுக்கு வருகின்றோமோ, கிருஷ்ண உணர்வுக்கு வருகின்றோமோ, அப்பொழுது தான் வந்து நம்ம வந்து இந்த இதிலிருந்து பரமாத்மாவை பற்றி நம்ம வந்து திரும்ப பார்க்கும்போது அந்த சைவ விருத்தி.
அப்போலாம் வந்து நம்ம வந்து இதிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகின்றது. விடுதலை கிடைக்கின்றது. இல்லாட்டி வந்து நம்ம வந்து பலவந்தப்படுத்தத்தான் போகின்றோம். பலவந்தப்படுத்தத்தான் போகின்றோம். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பலவந்தப்படுத்தத்தான் போகின்றோம். அந்த மாரி வந்து நமக்கு வந்து ஆசைகளை ஆடைகளை மாற்றிக்கொள்வது வந்து திரும்ப திரும்ப வந்து மாற்றிக்கொண்டு தான் இருக்கப் போகின்றோம். எப்பொழுது இதிலிருந்து வெளியே வரப் போகின்றோம்னா வந்து, சேவை விருத்தி வரும்போது தான் இதிலிருந்து வெளியே வரப் போகின்றோம். வந்து இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முக்கியமா பார்த்தது வந்து நம்ம வந்து 3 ஸ்லோகங்கள் தான் பார்த்தோம். 3 ஸ்லோகங்கள் தான் பார்த்தோம். இதில வந்து நம்ம வந்து ஏன் வந்து உயிர்வாளிகளை வந்து புருஷா அப்படிங்கிறன்னு சொல்லி பார்த்தோம். உயிர்வாளிகள் வந்து புருஷ் உண்மையான புருஷன்ங்கிறது யாருன்னா வந்து பகவான் பரமாத்மா தான் வந்து உண்மையான புருஷன். ஆனா உயிர்வாளிகள் வந்து ஏன் புருஷா அப்படிங்கிறனா வந்து அந்த உயிர்வாளிகளுக்கு வந்து அந்த வந்து அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கின்றது. அனுபவிக்க வேண்டும். நான் தான் கட்டுப்பாட்டாளன், நான் தான் உரிமையாளன் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எண்ணம். உண்மையான புருஷன்ங்கிறதுக்குடைய அர்த்தம் வந்து அந்த ஒரு எஜமானர் எஜமானர், அனுபவிப்பாளர், கட்டுப்பாட்டாளர், உரிமையாளர். அதுதான் வந்து உண்மையான புருஷன். அந்த உண்மையான புருஷன் வந்து பகவான். ஆனா வந்து நான் வந்து அந்த இமிடேஷன் புருஷன். இமிடேஷன் புருஷன். அந்த ஜட இயற்கை மற்றும் உயிர்வாழ் 2மே வந்து ஆரம்பமற்றவை அப்படின்னாரு. அதுவும் வந்து பார்த்தோம். ஏன் வந்து வந்து நம்ம வந்து அ முதல் பிரதானம் இருக்கும். பிரதானத்தில தான் வந்து உயிர்வாளிகளும் இருக்கின்றன. அதில தான் வந்து ஜட இயற்கையும் இருக்கு. அந்த பிரதானத்துக்கு வந்து அழிவே கிடையாது. எப்போ வந்து உயிர்வாளிகள் வந்து நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்ச உடனே வந்து, உடனே வந்து என்ன பண்றாரு, ஓகே உனக்கு அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கின்றதா? நான் ஜட இயற்கையை படைக்கப் போகின்றேன். இந்த ஜட இயற்கையை படைச்சு அதில வந்து வந்து அந்த உயிர்வாளிகளை வந்து அம் துர்காதேவிட்ட குடுக்க போறாங்க. துர்காதேவி வந்து அந்த ஜட இயற்கையில வந்து உனக்கு உன்னுடைய தகுதிக்கு வந்து உன்னால வந்து இந்த சைக்கிள் தான் வாங்க முடியுது. நீ சைக்கிள் தான் ஓட்ட முடியும். உனக்கு கார் ஓட்டணும்னு ஆசை இருக்கு. ஆனா வந்து உன்ட்ட கார் ஓட்டுறதுக்கு தகுதி இல்லை. அதற்கான வந்து அந்த கிரெடிட், அந்த கர்மம் இல்லை. உனக்கு சைக்கிள் தான் கிடைக்க போகுது. சைக்கிள் ஓட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அவனுக்கு சைக்கிள் கொடுக்கப்படுகின்றது. அதனால 2மே வந்து மாற்றங்கள் அற்றவை. மாற்றங்கள் 2மே இப்ப ஆரம்பமற்றவை. ஆனா என்னுடைய மாற்றங்கள் நடக்கிறது வந்து அந்த ஜட இயற்கையினுடைய உற்பத்தி பொருட்கள். அந்த ஜட இயற்கையினுடைய உற்பத்தி பொருட்கள் தான் வந்து எனக்கு இன்பமோ, துன்பமோ அந்த 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 அதை வந்து அந்த ஜட பொருட்களினுடைய தொடர்பில் வந்து புலன்கள் வரும்போது வந்து அது வந்து எனக்கு வந்து நடக்கின்றது. அதனால எல்லா காரணங்களுக்கும், விளைவுகளுக்கும் இயற்கையே காரணமாக சொல்லப்படுகிறது. இருப்பினும், இன்ப துன்பங்களுக்கு காரணம் வந்து ஆத்மா. உயிர்வாழி தான் இன்ப துன்பங்களுக்கு காரணம். ஏன்னா வந்து 3 விஷயங்கள் இருக்கு. எந்த ஒரு செயல் நடக்கணும்னாலும் வந்து ஆத்மாவும் வேண்டும், பிரகிருதியும் வேண்டும், பரமாத்மாவும் வேண்டும். ஆனா வந்து முக்கியமா வந்து அந்த தொடக்கம், எங்கிருந்து வந்து தொடக்கம் அந்த அனுபவிக்கின்ற எண்ணம் வருவது வந்து ஆத்மாவில் வருகின்றது. உடனே பரமாத்மா வந்து அனுபவிக்க நினைக்கிறார். சரிப்பா! அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கின்றார். பிரகிருதி வந்து அதற்கு தேவையான பொருட்களை வந்து ஏற்படுத்திக் கொடுக்கின்றது. வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கின்றது. அதெல்லாம் வந்து 3மே காரணம். அதனால இன்ப துன்பங்களுக்கு காரணம் வந்து உயிர்வாழி. அந்த காரணங்களுக்கும், விளைவுகளுக்கும் இயற்கை காரணம். இயற்கை காரணம் அப்படிங்கிறது வந்து த த அது த த பார்த்தோம். அப்புறம் வந்து கடைசி வந்து அந்த மாரி ஜட இயற்கையிலிருந்து தொடர்புல வந்துட்டோம் நம்ம. நமக்கு ஒரு உடம்பு கிடைச்சிருச்சு. அதனால வந்து நம்ம வந்து அந்த அனுபவித்துக் கொண்டு வாழ்வின் வழிகளை பின்பற்ற வேண்டியிருக்கின்றது. நாயா பிறந்துட்டேன்னா, குலைச்சு தான் ஆகணும். என்னால வந்து பறக்க முடியாது. பறக்க முடியாது. அதனால வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்பங்களை வந்து அனுபவிக்கப் போகின்றேன். அந்த அந்த ஜட இயற்கையினுடைய உயிர்வாழி, அது ஒரு ஜட உடலில் உள்ள உயிர்வாழி. அந்த முக்குணங்களை அனுபவித்துக் கொண்டு சில சமயம் நல்லா இருக்கேன், சில சமயம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், சில சமயம் வந்து அ அந்த ஒரு அந்த ரஜோகுணத்தில இருக்கேன். அதன் மூலமா வந்து நான் வந்து பின்பற்றிக் கொண்டிருக்கின்றேன். இது வந்து ஜட இயற்கையினுடைய தொடர்பினால் வருகின்றது அர்ச்சனா. இவ்வாறு பல்வேறு இனங்களில் நன்மை, தீமைகள் சிந்திருக்கின்றன. அது வந்து மாறி வந்து நான் வந்து திரும்ப வந்துட்டே தான் இருக்கேன். வந்துட்டே தான் இருக்கேன். அடுத்த ஸ்லோகத்தில வந்து கிருஷ்ணர் வந்து உண்மையான புருஷன், பரமாத்மாவை பற்றி சொல்லப் போகின்றார். பரமாத்மாவை பற்றி சொல்ல போகின்றார். அதுதான் வந்து அடுத்ததுல வந்து இப்போ வந்து நம்ம பார்த்தது வந்து அந்த இமிடேஷன் புருஷன். இமிடேஷன் புருஷன பத்தி பார்த்தோம். அடுத்து வந்து கிருஷ்ணர் வந்து உண்மையான புருஷர் யாரு? அப்படிங்கிறது வந்து அடுத்த ஸ்லோகத்துல சொல்லப் போறாரு. ம். நம்ம வந்து மீண்டும் வந்து அ இன்னைக்கு வகுப்பை இதோட நிறுத்திக்கலாம். அடுத்த வாரம் வந்து மீண்டும் சந்திப்போம். கிருஷ்ணா